இப்போ உலக நாடுகள் எல்லா நாடுகளோட தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து காசால நடந்துகிட்டு இருக்கிற இனப்படுகொலை, அதாவது காசாவோட போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நாடு மட்டும் வந்துட்டு நான் அவங்க கூடலாம் சேர மாட்டேன், காசால போர் நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. யாராவது அப்படின்றத பார்க்கும்போது யாரும் இல்லைங்க, நம்மளோட ட்ரம்ப் மாமா தான். ஆமாம், அமெரிக்கா தான் இந்த காசா வாரை நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இன்டைரக்டான ஒரு ஓட்டை அவங்களோட பதிவில் பண்ணியிருக்காங்க. என்ன எதுக்காக அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான், இஸ்ரேல் வந்துட்டு பின்னாடி பேக் போனாக இருக்கிறது அமெரிக்கா. ஸோ இதனால வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணுறதுனால அமெரிக்காவை எப்படி வந்துட்டு இஸ்ரேலை தடுக்கும்? ஸோ அதுக்காக தான் உலக நாடுகள் எல்லாருமே அமைதியை விரும்பினா அமெரிக்கா மட்டும் இல்லை அங்கே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அமைதிக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்காங்க யுஎன்எஸ்சியில், அதாவது யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில். இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அமெரிக்கா உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வன்முறையை தான் வந்துட்டு விரும்புகிறாங்களா அப்படின்றது இப்போ ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. வெல் ஆக்சுவலி இந்த ஒரு கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், 2023 இருந்து இந்த ஒரு போர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு 2 வருஷத்தை கடக்க போகிறோம். ஸோ இந்த 2 வருஷத்தில் அங்கே பார்க்காத அந்த மக்கள் பார்க்காத வழிகளே கிடையாது, அந்த மக்கள் பார்க்காத சுகங்களே கிடையாது, அவங்க பார்க்காத போரோ வெடிகுண்டோ கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து இன்னைக்கு வரைக்கும் கூட ஏதோ சில பேர் ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அங்கே இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்றத கூட இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது அடுத்த 72 மணி நேரத்தில் இந்த காசால இருக்கிற எல்லா பாலஸ்தீனர்களும் வந்துட்டு வெளியேறணும், சவுத் சைடில் வந்துட்டு நீங்கள் வெளியேறுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ காசாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் மக்கள் கிடைக்கிற அவங்களோட ஒரு லாரியில், ட்ரக்கில், காரில், சைக்கிளில் நடந்து கூட கிட்டத்தட்ட கூட்டமாக ஒரு பக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது இஸ்ரேல் வந்துட்டு ஓவராலாக இப்போ காசாவை கைப்பற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாலஸ்டைன் முழுக்க இப்போ இஸ்ரேல் கண்ட்ரோலில் வரும். இன்னும் கொஞ்சம் மாசமும் கொஞ்சம் வருஷமும் போகும்போது பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாடு இஸ்ரேல் கூட சேர்ந்து இருக்குன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த 72 மணி நேரம். இப்போ இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த 72 மணி நேரத்தில் இப்போலாம் யாரெல்லாம் உயிரோடு இருக்கீங்களோ உங்கள் உயிர் தப்பிக்கணும்னா அடுத்து வந்துட்டு நீங்கள் நாங்கள் சொல்கிற இடத்துல இருந்து அப்படியே வெளியேறிடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சவுத் சைடு போங்க அப்படின்றது சொல்கிறாங்க. சவுத் சைடு போகும்போது கிட்டத்தட்ட பாலஸ்தீனை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் அந்த மக்கள். ஸோ சொந்த ஊரை விட்டு அவங்க ஒரு அகதிகளை வேற ஒரு நாட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலையாக மாறுது. ஸோ இதனால கூட்டமாக ஒரே இடத்தை நோக்கி அங்கே மக்கள் போகிறதுனால அங்கேயும் கூட்ட நெரிசல்கள் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. சரி, இவங்க எல்லாருமே அனுப்பிட்டு இப்போ அடுத்து இஸ்ரேல் அங்கே என்ன பண்ண போகுது அப்படின்றப்போ அங்கே இடிஞ்சு விழுந்த கட்டிடங்களா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இடங்களா இருக்கட்டும், இப்போ எல்லாத்தையுமே ஐடிஎஃப், அதாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சைடில் இருக்கிற மிலிட்ரிஸ் எல்லாத்தையுமே பாலஸ்டைனுக்குள்ள இறக்கி ஸோ அங்கே வந்துட்டு எங்கேயாச்சும் ஹமாஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா, இல்லைனா இஸ்ரேலோட ஹாஸ்டேஜஸ் ஹமாஸ் பிடிச்சி வச்சிருக்காங்களா, அவங்க எங்கே தான் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த ஹாஸ்டேஜஸ் ஹமாஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க, உங்க ஹாஸ்டேஜஸ் எங்க கிட்ட தான் இருக்காங்கன்றது மிரட்டிட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 வருஷமாகவே அந்த ஹாஸ்டேஜஸ் இருக்கிற உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி இருந்தாலும் நாங்களே அதை காப்பாற்றிக்கிறோம்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்களோட மிலிட்ரி டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றும் ஹாஸ்டேஜஸை தேடணும், அப்படி இல்லைனா ஹமாஸை அழிக்கணும். இது 2 குறிக்கோளோட தான் இப்போ இஸ்ரேல் பாலஸ்டைனுக்குள்ளே இறங்கி இருக்கு. ஸோ இதனால தான் அங்கே இருக்கிற 4 லட்சம் மக்கள்லேருந்து 5 லட்சம் மக்கள் எல்லாருமே வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வெளியில் போனதுக்கு அப்புறமா அங்கே ஹமாஸ் இருக்காங்களோ இல்லையோ, இல்லை ஹாஸ்டேஜை மீட்டுறாங்களோ இல்லையோ, பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் மாசத்துலயோ ஒரு வருஷம் 2 வருஷத்துலயோ பாலஸ்டைன் இஸ்ரேல் கூட சேர்ந்துடும். ஸோ இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இன்னும் கொஞ்சம் விரிவடையும் அப்படின்றது நிறைய பேரால் எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஸோ இதுதான் கரண்ட் சிச்சுவேஷனாக போயிட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு விஷயம் யாருமே தட்டி கேட்கலையா அப்படின்றது பார்க்கும்போது தட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இது வரைக்கும் இஸ்ரேல் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக யுஎன், அதாவது யுனைடெட் நேஷனே வந்துட்டு இஸ்ரேல் பண்ணுறது இனப்படுகொலை. ஸோ இஸ்ரேல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹிட்லர் மாதிரி, எப்படி வந்துட்டு ஹிட்லர் ஒரு இனத்தே வந்துட்டு கொண்டு குவிச்சாரு, இப்போ அதை தான் நெத்தனியாஹு வந்துட்டு பாலஸ்டைனில் இருக்கிற அங்கே இருக்கிற மக்களை அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் இது வரைக்குமே இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 66,000 பேரா. எந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு பாருங்க, 66,000 பேர். இதில் எத்தனை குடும்பங்கள் அடங்கும் அப்படின்றது பாருங்க, எத்தனை குடும்பங்கள் அனாதியாக நிற்கும் அப்படின்றது பாருங்க. அதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் போகும். அதே போல் இது வரைக்குமே பசியால் இறந்தவங்க 1000க்கும் மேலான மக்கள், ஒரு வயசு சாப்பாடு இல்லாமல் வெறும் பசியிலே இருந்து இறந்தவங்க 1000க்கும் மேலே. இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 பேர் இந்த இஸ்ரேல் மிலிட்ரினால வந்துட்டு அங்கே சுடப்பட்டு பாலஸ்டைன் மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இதில் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே இதில் அடங்குவாங்க அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு இனப்படுகொலையை யுனைடெட் நேஷன் இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்குது. பட் இருந்தாலும் அமெரிக்கா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இஸ்ரேலில் இருக்கிற நெத்தனியாஹு பையன் நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க,
அவனால என் பேர் கெட்டு போகுது, அவன் பண்றதுக்குலாம் என்கிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் என்ன பதில் சொல்றது, இஸ்ரேல் கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து மீடியா முன்னாடி இப்படி பேசுறாரு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நடக்குதுன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் யுனைடெட் நேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்க்கும்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே ஓட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த பாலஸ்டைன் பிளஸ் இஸ்ரேலோட வார நிப்பாட்டணும்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் ஓட் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா ஓட் போட்டாங்கன்னா அந்த ஓட்டு செல்லுபடி ஆகாது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் ஒன்று யுனைடெட் நேஷன்ல இருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சியா இவங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டு எடுப்பு அப்படின்றது எடுக்கிறாங்க. இந்த ஓட்டு எடுப்புல பாலஸ்டைன்ல இருக்கிற வார் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அங்க இருக்கிற பாலஸ்டைனோட பிரைம் மினிஸ்டர் அவர் வந்துட்டு முகமது அப்பாஸ் அப்படின்றது சொல்றாங்க. அவர் வந்துட்டு யுனைடெட் நேஷன் அதாவது யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்துட்டு அங்க என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, அடுத்தது அங்க இருக்கிற வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றது அவர் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பிளானா இருந்தது. ஸோ இதுக்கு முதல்ல வந்து நம்ம ஓட் அப்படின்றது எடுக்கணும். இந்த ஓட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட காசா பாலஸ்டைனும் பிளஸ் இஸ்ரேல் வார் யாரெல்லாம் விரும்பல அப்படின்றப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் காசாவும் பிளஸ் இஸ்ரேலோட 2 போரையுமே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் இது இந்தியாவுமே விரும்புது. இந்தியாவோட ஓட்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்றப்ப பாலஸ்டைன் இஸ்ரேல் 2 வாரமே நிறுத்தி ஆகணும், இதுக்கப்புறமா வார் நடத்தக்கூடாது, பாவம் அங்க இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லி எப்பயுமே இந்தியா வந்துட்டு ஒரு வயலன்ஸுக்கு வந்துட்டு அகைன்ஸ்டா இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல ஒரு ஸ்டாண்டா இந்தியாவும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்காங்க, போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட தொடர்ச்சியா எல்லா ஓடுமே ஒன்னா இருக்கும்போது அமெரிக்கா கூட சேர்ந்து சில நாடுகள் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இல்லை அங்கே போர் நடக்கட்டும், எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இந்த ஓட்ல அகைன்ஸ்டா ஓட் போட்டாங்க. அதாவது பாலஸ்டைனும் இஸ்ரேல் வரும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால முகமது அப்பாஸ் அப்படின்ற ஒரு பேசுறதுக்காக வரதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடைக்காம போயிடுது. ஸோ இதனால முகமது அப்பாஸ் அப்படின்ற அமெரிக்காக்குள்ளேயே வரக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ஒரு ஓட்டை போட்டோம் அப்படின்றது அமெரிக்கா இன்னொன்று தரப்பு சொல்லுது. இது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்றப்ப பார்க்கும்போது முகமது அப்பாஸ் அப்படின்ற ஒரு பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்குள்ள வந்தார்னா அமெரிக்காவை பற்றி அவர் தப்பா பேசியிருக்காரு, அமெரிக்காவை பற்றி அவர் எதிராக நடந்திருக்காரு. ஸோ இதனால அவர் அமெரிக்காவுக்குள்ள வந்தார்னா அமெரிக்கா இதனால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வீசாவை கேன்சல் பண்ணோம், அவரும் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ல வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்றது அமெரிக்கா தரப்புல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஈவன் தோ அமெரிக்கால இருக்கிற மக்களும் சரி, இஸ்ரேல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இஸ்ரேல் மக்களுமே சரி, இவங்க கூட என்ன விரும்புறாங்கன்னா இந்த பாலஸ்டைன் இஸ்ரேல் வார் முடியணும் சீக்கிரத்துல. ஏன்னா பாலஸ்டைன் மக்கள் ரொம்ப பாவமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்களே சப்போர்ட் பண்ணாங்க. உள்ளூர் மக்களே பாலஸ்டைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இந்த அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிற பிரசிடென்ட்டுமே சரி, பிரைம் மினிஸ்டருமே சரி, பாலஸ்டைனை அழிச்சே ஆகும், பாலஸ்டைன் இஸ்ரேல் கூட சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. பட் எனக்கு ஒரு டவுட் வரும், எதுக்காக இந்த அளவுக்கு நெத்தன்யாவும் இருக்கட்டும் ட்ரம்ப்பும் இருக்கட்டும் பாலஸ்டைனை மொத்தமாக காலி பண்ணியே ஆகணும், காலி பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றி ஆகணும் அப்படின்றது இந்த அளவுக்கு ஏன் மெனக்கெடுறாங்க அப்படின்றது தெரியல. ஆஃப்டர் இந்த பாலஸ்டைன் மொத்தமாக இஸ்ரேல் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் பாலஸ்டைன் மேபி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஏரியாவாக மாறும், அதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு ஆதாயமாக இருக்குமா இல்லையான்றது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் இத்தனை ஆயிரம் பேர் இறக்குறாங்க, ஒரு இனப்படுகொலை அப்படின்றாங்க, ஏகப்பட்ட நாடுகள் இஸ்ரேலை வந்துட்டு எதிர்க்குது, அமெரிக்கா வந்துட்டு அதுக்கு மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா எதிர்ப்பையும் தாண்டி இந்த மாதிரி பாலஸ்டைனை மொத்தமாக அழிச்சு அவங்க கண்ட்ரோலை கொண்டு வரணும் அப்படின்றப்போ இது கண்டிப்பாக ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. இதுக்கு பின்னாடி மேபி ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு டீலிங்காக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று அதுக்கு வந்துட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதாயமாக அமைஞ்சிருக்கலாம். ஸோ இதனால மேபி ட்ரம்ப் வந்துட்டு பாலஸ்டைனுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஒரு காரணமாகவும் அமையலாம். ஸோ இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான், இதுதான் அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. மொத்தமாக இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்டைனை கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறமா பாலஸ்டைன் இருக்கிற இடத்தை இஸ்ரேல் என்ன பண்ண போகுது ஃபியூச்சரில் அப்படின்றத வச்சு தான் இதுக்காக தான் நீ இத்தனை பேரை கொன்னியாடா அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர முடியும். ஸோ நம்ம இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கூட இன்னொன்று ஒரு விஷயமும் தெரிய வந்தது, என்ன அப்படின்னப்போ பாலஸ்டைனில் இருக்கிற 200க்கும் மேலான ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இது யார் கொண்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற டிஃபென்ஸ் தான், மிலிட்ரிஸ் தான். ஸோ இவங்க வந்துட்டு எதுக்காக இதை கொண்டு இருக்காங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்றப்ப பார்க்கும்போது பாலஸ்டைனில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உலக நாடுகளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல இஸ்ரேலோட ஆர்மி எந்த அளவுக்கு குடும்பப்படுத்துறாங்க அப்படின்ற சில உண்மைகளுமே அவங்க வெளியில சொல்றாங்க. ஸோ இதனால ஒரு காரணத்துக்காக அங்க இருக்கிற இஸ்ரேலோட ஆர்மி ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கொள்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. ஏன்னா ஜேர்னலிஸ்ட் இருந்தால் தானே உலக நாடுகள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ இதனால் ஜேர்னலிஸ்ட்டை இஸ்ரேல் பார்த்து கொண்டுகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 200க்கும் மேலான ஜேர்னலிஸ்ட்டை அங்கே கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்தது நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டிலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றது ஒரு போராட்டம் அப்படின்றது நடந்திருக்கு.
யாருனால அப்படின்றப்ப பார்க்கும்போது முஸ்லீம் லீக்ல சில முஸ்லீம் கட்சிகள்லாம் சேர்ந்து அதில் வந்துட்டு வெற்றிமாறன் சார், சத்யராஜ் சார், அதுக்கப்புறமா அமீர் சார், இவங்க எல்லாருமே, அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பாலஸ்தீனோட இனப்படுகொலைனால அதுக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ போர் ஆரம்பிச்ச 2 வருஷமாச்சு, இவங்க இப்போ தான் போராட்டமே பண்ணுறாங்களா தமிழ்நாடுன்னு கேட்குறது நீங்கள் புரியுது. பட் இது வந்துட்டு நம்ம போரை நிற்பாட்டணும், நம்ம அது பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு கண்டிப்பாக ஒரு இனிஷியேட் அப்படின்றது சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அந்த 4 பேர் நாளைக்கு 40 பேராக மாறும், 40 பேர் நாளைக்கு ஒரு ஸ்டேட்டாக மாறும். அந்த ஸ்டேட்டாக பார்க்கும்போது சென்ட்ரல் இதை கன்சிடர் பண்ணும், சென்ட்ரல் இதை கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு இன்டர்நேஷனல் விஷயமா இது மாறும். ஸோ இதுதான், இது ஜஸ்ட் ஒரு பட்டிங் ஸ்டேஜுக்கான ஒரு எதிர்ப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து நம்ம அந்த ஒரு எதிர்ப்பை முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயமும் பேசப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் 72 மணி நேரம் இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்களுக்கு கொடுத்த இந்த ஒரு கெடு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாலஸ்தீனோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிற முகமது அப்பாஸ் வந்துட்டு யுனைடெட் நேஷனில் போயிட்டு அவரோட ஸ்பீச்சை கொடுப்பாரா, அதுக்கு வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு வழிவிடுமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம். ஸோ எல்லா நாடுகளுமே அமைதியை விரும்புகிற நாடாக இருக்கும்போது ட்ரம்ப் மட்டும் ஏன் இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாரு அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே போல் நெத்தன்யாவுமே ட்ரம்புமே அப்படி என்ன தான் மாஸ்டர் பிளானாக நினச்சி இந்த பாலஸ்தீனை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் நம்ம தமிழ் மொழியில் ஈஸியாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயத்தையும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.